من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மாற்று மத நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளும் சாந்தியும் சமாதானமும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இங்கு கொள்கை உறுதியில் சஹாபிய பெண்கள் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது பெண்களுக்கான ஒரு தலைப்பாக தோன்றலாம். ஆம், இது பெண்களுக்கான மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கூடலாம். ஆனால் ஆண்கள் இதை ஏன் செவிதாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்று சில இரவுகளை, இலகுவான வழிமுறைகளை மார்க்கம் வழிவகுத்து தருகிறது. உதாரணமாக, அவர்கள் போர்க்களங்களில் பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடுமையான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு இஸ்லாம் சில விதிவிலக்குகளை அளிக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட சஹாபிய பெண்மணிகளும் குர்ஆனிலும் நபிமொழியிலும் சொல்லப்பட்ட கடந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெண்மணிகளும் அவர்களுடைய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் வாழ்க்கை முறையும் நம்மையெல்லாம் வியப்படைய வைக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் எத்தனையோ நபிமார்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்திருந்தாலும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு உதாரணத்தை தருகிறான். வலபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான். எதற்கு? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது, இம்ராஅத் ஃபிரௌன், இதோ ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோலனின் மனைவியை அல்லாஹ் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக முன் உதாரணமாக சொல்லுகிறான். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் முன் உதாரணமாக சொல்லுகிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, முஸ்லிம்களே, இதோ இந்த இரண்டு பெண்மணிகளை பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்களை போன்று உங்களுடைய ஈமானை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்களை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அந்த உதாரணம் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் அந்த தூதரோடு களத்தில்
எல்லா விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் சகித்து வாழ்ந்த இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சுவனத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்ட உயர்ந்த உன்னதமான சஹாபாக்களுக்கும் சேர்க்கலாம். சொல்லப்பட்ட உதாரணம் என்ன? இரண்டு பெண்மணிகளினுடைய தியாகங்கள். பெண்களின் தியாகம் என்று சொன்னால், சஹாபிய பெண்மணிகளின் தியாகம் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்று பெண்களின் தியாகம் என்று சொன்னால், அது பெண்களுக்காக சொல்லப்படக்கூடிய அறிவுரை என்று இருந்தாலும் கூட அதை காட்டிலும் பல மடங்கு நம்முடைய உள்ளத்தில் மீண்டும் அழுத்தமான ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும். பெண்களை உறுதியாக இருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட உறுதி மிகுந்தவர்களாக வந்திருக்கிறார்களா? இப்படிப்பட்ட வணக்கசாலிகளாக இருந்திருக்கிறார்களா? இப்படிப்பட்ட ஒழுக்கமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்களா? அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை நம்முடைய உள்ளத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர் சமூகத்திற்கு மிக மோசமான சோதனை ஒன்று வழங்கப்பட்டது. அது என்ன தெரியுமா? அந்நிசா, பெண்கள். பெண்கள் சோதனையா? ஆம், சோதனை. ஒரு ஆண் வழிகட்டு போனான் என்றால், மோசமானவனாக ஆனான் என்றால், ஒழுக்கம் கெட்டவனான ஆனான் என்றால், எத்தனை பேரை ஒழுக்கம் கெட்டவன ஆக்க முடியும்? ஊரையான பார்த்து சொல்ல மோசமானவ, கேடு கட்டவ, அதிகபட்சம் அவனுடைய நண்பர்கள் அவனை பின்தொடர்வார்கள், அவ்வளவுதானே. ஆனால் அப்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், நபிகளார் சொன்னார்கள், ஒரு பெண் வழிகட்டு விட்டால் அவளால் ஒரு பெரும் கூட்டமே வழிகட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் இதை கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒளி சொன்னார், எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது. அக்ஸருன் நிசா,
அந்த நரகத்தில் அதிகமான பெண்கள் இருப்பதை நான் கண்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சுவனத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த சுவனத்தில் அதிகமானவர்களாக ஏழ்மையானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன இறை தூதர் பெண்களை குறித்து சொல்லுகிற பொழுது நரகத்தில் அதிகமாக இருப்பவர்களாக பெண்களை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில அம்சங்கள் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நீங்களும் இதை கவனமாக கேட்டாங்க. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். தாய்மார்களாக இருக்கலாம், தகப்பன்மார்களாக இருக்கலாம், உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் 3 பெண் பிள்ளைகளை வழங்கி அல்லது 2 பெண் பிள்ளைகளை வழங்கி அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒழுக்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் போதித்து அவர்கள் மூலியமாக வரக்கூடிய சில கஷ்டங்களை பொறுத்துக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த பெண் பிள்ளைகளையே நரகத்தினுடைய தடுப்பாக திரைச்சீலையாக மாற்றி விடுவார். பெண்களாக இருப்பவர்கள் தாங்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதையும் நம்முடைய வாழ்க்கையை நேர்படுத்திக் கொள்வதையும் சீர்படுத்திக் கொள்வதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருப்பவர்கள் பெண்களுக்கே இத்தகைய தியாக வரலாறுகள் இருக்கிறது என்றால், இத்தகைய உறுதிமிக்கவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் எத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அந்த பெண் பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய தீன்முல செல்விகளாக வளர்த்தால் அதன் மூலமாக மகத்தான ஈடு இணையற்ற சுவனத்தை அது நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த சொற்பொழிவை நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் இந்த உரையை நாம் செவியுற்றோம் என்றால், இதை நாம் அணுகினோம் என்றால், இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் உறுதி மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக யாரை நீங்கள் அதிகம் பார்க்கலாம் என்றால், அதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்வை நீங்க எடுத்துக்கலாம், நாம நடத்தக்கூடிய பெரும் கூட்டங்களை எடுத்துக்கலாம். பெண்களுக்கு மார்க்கத்தின் மீது ஆர்வம் இருந்ததென்றால் அதில் அவர்கள் உறுதியானவர்களாக உறுதி மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அதே அவர்களுடைய எண்ணமும் திசையும் மாறிவிட்டது என்று சொன்னால், உலகத்தை நோக்கி அவர்கள் சிந்திக்க துவங்கிவிட்டார்கள் என்றால், மார்க்கம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அவர்கள் உலக மோகத்தில் மயங்கிவிட்டார்கள் என்றால் அதுவும் மிகப்பெரிய சிக்கலாக இடையூறாக மாறிவிடும். இன்றைக்கு அப்படி மாறியதனாலதான் அந்த பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய கணவன்மார்களும் அந்த பெண்களினுடைய பிள்ளைகளும் அந்த குடும்பமும் அழிந்து சீரழிந்து போகக்கூடிய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். வரதட்சணையாக இருக்கட்டும், ஆடம்பர நிகழ்வுகளாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் கடலில் போய் மூழ்கிறதாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் வீணானவைகளும் கேளிக்கைகளும் கூட்டுகளும் கும்மாங்களும் அதிகரித்துக் கொள்வதாக இருக்கட்டும், அங்கு யாரு சரியாக நடக்கும், அந்த குடும்பத்தின் உட்கட்டமைப்பை வழிநடத்தக்கூடிய பெண் சரியாக இல்லை என்றால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. பொதுவாக 2 அம்சங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெண்களிடத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால், வரலாற்றில் நாம் சஹாபிய பெண்மணிகளோடு ஒப்பிட வேண்டும் என்று அந்த பிரச்சனைகளை நாம் அணுகினோம் என்றால் 2 விஷயம். ஒன்று, பெண்களுக்கு பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை.
இந்த உலகத்தினுடைய இன்பங்களின் மீது இருக்கக்கூடிய ஆசை, காசு பணம் சம்பாதிக்கணும், நகை சம்பாதிக்கணும், அதன் மீது இருக்கக்கூடிய மோகமும் அதன் மீது இருக்கக்கூடிய ஆசையும் பெண்களை மிக இலகுவாக மார்க்கத்தை விட்டு வெறும் தொலைவிற்கு அழைத்து செல்கிறது. அப்படி சென்ற பெண் ஒரு பெண்ணால 6 மணிக்கு 6:30 மணிக்கு அந்த பிள்ளைய ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதை ரெடி பண்ணி அனுப்ப முடியுதுல. அப்படி அனுப்ப முடியக்கூடிய பெண்ணால் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், நீங்க வெளிநாட்டுல போயிருந்து சம்பாதிச்சுட்டு வாங்க, அப்பதான் தெரிய வரும், பிள்ளைகள் வேற 2 பிள்ளைகள் ஆகி போச்சு, அதுக்கு படிப்புக்கே வருஷத்துக்கு நாம லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியதா இருக்குது என்ற காரணத்திற்காக கணவனை பிரித்திருப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்களால் மார்க்கத்தை கடைபிடிப்பது என்பது கஷ்டமான விஷயமா? மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயமா? கிடையாது. அவை இருந்தாலும் ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இயல்பாகவே பெண்களுக்கு அந்த உலகத்தினுடைய மோகங்களும் பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் அதிகம். அவங்க சம்பாதிக்க போனா கூட அதற்கு தகுதியான ஆட்களை, கணவன்மார்களை அதில் உண்மை தள்ளுறதே பெண்கள் முக்கியமா இருப்பாங்க. பிள்ளைகளை அதை நோக்கி தள்ளுறதே முக்கியமா இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்கள் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். நபிகளாருக்கு கடுமையான மன உளைச்சல். அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறான், யா அய்யுஹன் நபி, முஹம்மதே இறை தூதுவரே, குல் அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையையும் இதனுடைய செல்வங்களையும் அதனுடைய இன்பங்களையும் நீங்கள் விரும்பினால் ஃபதஆலைன உமத்தகுன்ன வ உஸஹ்ருகுன்ன ஸராஹன் ஜமீலா, அதை நோக்கி நீங்க போங்க, தூதர்கிட்ட விளைவிக்கங்க, அது உங்களுக்கு நல்ல முறையில் அதிகமாக கிடைக்கும். وَإِن كُنتُمْ تُرِيدُونَ اللَّهَ وَرَسُولَهُ وَالدَّارَ الْآخِرَةَ, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதுவரையும் மறுமையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அந்த இல்லத்தையும் சுவனத்தையும் நீங்கள் விரும்பினால் فَإِنَّ اللَّهَ أَعَدَّ لِلْمُحْسَنَاتِ مِنكُنَّ أَجْرًا عَظِيمًا, அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறான். சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதுவரும் மறுமையும் போதுமானது, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம், எந்த வசதி வாய்ப்பும் வேண்டாம். எதை கேட்டாங்க தெரியுமா? காசு பணம் கேட்டாங்க, அதை கொடுக்க முடியாம ரசூலுல்லாஹ் மனவுளைச்சல் இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான்றத பார்க்கிறோமே, அந்த நபிகளாரினுடைய மனைவிமார்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை பார்ப்போமா? நபிகளாருடைய வீட்டில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் உணவு சமைக்கப்பட்டதில்லை. அடுப்பு எரிச்சு உணவு சமைச்சது இல்லைங்கிறார். 1 மாத காலங்களுடைய வீடுகளில் உணவு சமைக்கப்படாமல் இருந்திருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதரின் மனைவிமார்கள் உம்முல் முஃமினீன் சொல்கிறார்கள். யோசிக்க முடியுமா? இன்னைக்கு வீடுகள்ல சமைக்காம இருக்கோம்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறோம், மத்த டெலிவரி ஆப் மூலமா ஆர்டர் போற வீட்டுல வந்து கொடுக்குறோம், சாப்பிடுறோம். ஏதாவது விசேஷங்கள் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, போய் சாப்பிடுறோம். அப்படி வேணா 3 நாள் சமைக்காம இருந்திருப்போம், அப்படி வேணா மாச கணக்கில் சமைக்காம இருந்திருப்போம். வீட்டுல சாப்பாடு இல்லாம, காசு பணம் இல்லாம, அரிசி முக வழி இல்லாம, கரிவாங்க காசு இல்லாம 1 வாரம் நடந்திருக்கும் சொல்ல முடியுமா? நம்ம சமூகத்துக்கு கறி இல்லைன்னா தொண்டைக்குள்ள சோழ இறங்காது.
அந்த அளவிற்கு எல்லா விதமான உணவுகளையும் உண்டு புசித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த நிலையில அல்லாஹ்வின் தூதரினுடைய மனைவிமார்கள் கேட்கல. அத்தகைய பெண்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் அந்த அறிவுரையை வழங்க யாருக்கு வழங்குறா? சாப்பிடுவதற்கான உணவில்லை. ரசூலுல்லாஹ் காலையில் வருவாங்களா, மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வீட்டுல உணவு இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுவாங்க, இல்லை என்றால் நான் எங்களுக்கு நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சென்று வருவார்கள். அப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் வாழ்ந்த நபிகளாரை மன்னராக இருந்தார்கள். மதீனாவையும் அதன் சுற்றுப்பரப்புகளையும் கட்டி ஆண்டார்கள். ஆனால் கோட்டை கிடையாது. உறங்கி எந்திப்பதற்காக மெத்தைகள் அவர்கள் படுத்தவில்லை. ஈச்சம் வாயில்தான் அவர்கள் முதுகு அச்சு படிய தூங்கி எழுவார்கள். கோட்டை கோபுரங்களில் வாழ்ந்ததில்லை. 2 பேர் அவர்களும் அவர்கள் மனைவியாரும் படுப்பதற்கு கூட போதுமற்ற ஒரு இல்லத்தில் தான், குறுகிய இல்லத்தில் தான் வாழ்ந்தார்கள். சிம்மாசனம் இல்லாத ஒரு அரசராக இருந்தார்கள். அத்தகைய தூதரின் மனைவிமார்கள் கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் அதிகமா தாங்கலான்னு கேட்டதுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கூடிய அறிவுரை என்ன? மற்ற பெண்களை மாதிரி உங்களுக்கு உலகம் தான் முக்கியம், உலகம் தான் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் நீங்க பாத்துக்கீங்க, தூதரை விட்டுட்டு போயிருக்கு. ஏன் மற்றவர்களை போன்ற அவர்கள் அவர்களுடைய பணிச்சுமை என்ன, மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டிய தேவை என்ன? இன்றைக்கு நம்ம நிலம் என்னவா இருக்குது? பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், காசு பணம் தேவை, சம்பாதிக்கணும், நமக்கு தேவையானவைகள் இருக்கிறது, பிள்ளைகளை பார்க்கணும், வாழ்க்கை இருக்குது. சரி, அந்த கணவனையும் அந்த பிள்ளைகளையும் நம்மையும் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோமா? நம்முடைய வழக்கம் எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய ஒழுக்கம் எந்த நிலையில் இருக்கிறது? இஸ்லாமிய பெண்களாக சஹாபிய பெண்மணிகளுடைய பெயர்களை சூட்டி இருக்கிற நாம் பிள்ளைகளுக்கு எந்த பெயரை வைக்கணும் தேடி தேடி வைக்கக்கூடிய நாம், நம்முடைய கணவர் தீய பழக்கங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிற நாம், மார்க்கத்தால் நம்முடைய குடும்பத்தை மார்க்க சிந்தனையை நோக்கி செல்வதில் பொருளாதாரமும் இந்த உலகத்தினுடைய இன்ப வாழ்க்கையிலும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறத கவனமா இருக்கிறோமா? கிடையாது. உம்மு சுலைம் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, ஒரு பெரிய செல்வந்தர், அபூ துல்ஹா என்ற ஒரு செல்வந்தர். ஆனால் இறை மறுப்பில் இருக்கிறார்கள். திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வருகிறது, கேட்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அபூ துல்ஹாவே, நீங்க நல்ல மனுஷர் தான், உங்களை வேணாம் சொல்றதுக்கு என்ன காரணம் இல்ல, செல்வந்தராக இருக்கிறீங்க, நல்ல தன்மையுடையவராக குணமுடையவராக இருக்கிறீங்க, எல்லா தெரிந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் முஸ்லிம், நான் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட பெண், நீங்கள் ஒரு இறை மறுப்பாளரா இருக்கிறீங்க. எனக்கு காசு பணம்லாம் வேணாம், எனக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக பெரிய செல்வத்தெல்லாம் நீங்க தர வேணாம், இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், அது எனக்கு போதும், அதன் மூலமாக நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே. பொருளாதாரம் இந்த தேவைகளுக்கு சஹாபிய பெண்மணிகளை எந்த இடத்திலையும் அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணியதே கிடையாது. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தகைய உறுதிமிக்கவர் தெரியுமா? ஒரு முறை ஹுனைன் போர்க்களத்துல கடுமையான ஒரு சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது. இவங்க ஆடையெல்லாம் அணிஞ்சு நிற்கிறான். அப்படி நிற்கக்கூடிய அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய இடுப்பு ஒரு துண்டு மாதிரி மேல கட்டி அந்த துண்டை சுத்தி என்ன செய்யறாங்க, ஒரு கத்தி மாதிரி 2 பக்கமும் கூடுதல் ஒரு கத்தி ஒண்ணு செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறான். அபூ துல்ஹா பார்க்கலாம், பெண்களுக்கு போர் கிடையாது, கடமை கிடையாது.
அப்படி ஒரு பொதுவான நிதி அன்றைக்கு இருக்கிறது. எதிரிகளும் அப்படி தாக்க மாட்டாங்க, இங்கிட்டு இருக்கிறவங்களும் தாக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை கொண்டு வரான். அல்லாஹ் தூதரே, உம்மு சுலைமை பாத்துக்கிறாங்க, மனைவியை பாத்துக்கிறாங்க, கத்திய வச்சு நிக்கிறாங்க, என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி இடத்துல கேட்கிறாங்க, ஏமா ஏன் கையில கத்திய வச்சிருக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் சண்டை போடுறதுக்காக வச்சில்ல, ஒருவேளை எதிரிகள் மிகைத்து விட்டார்கள் என்றால் போர் ஒரு நாள் அப்படியே சாயமாக இருந்தா அதில் யாராவது இறை மறுப்பாளர்கள் என்னை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும், என்னை கைப்பற்ற வேண்டும், என்னை தொட வேண்டும் என்று எண்ணி அவர்கள் அத்துமீறி வந்தால் அவர்களை தாக்குறதுக்காக தற்காப்பு காட்டி வச்சிருக்கிறேன். போர்க்களத்துக்கு வர்றதுக்கு மனசு வருமா? ஆனால் சஹாபிய பெண்மணிகளுடைய நிலை அங்கு வேற. இப்படி பொருளாதாரத்தின் மீதும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக நிராசையற்றவர்களாக இருந்தவர்கள் தான் சஹாபிய பெண்மணிகள். அதற்கு முன்பாக அவர் சொன்ன வரவல்லாஹ் மகரன் இல்லதின் ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், அந்த ஃபிரௌனுடைய மனைவி, அவங்களை விட ஒரு அற்புதமான உதாரணம் தேவையா? அவருடைய உதாரணமே அதான ரூம் கொடுங்கோல நான் தான் உயர்ந்த இறைவனான ரப்புக்கும் ஆயா என்று சொன்னவன். அத்தகைய அந்த கொடுங்கோல உலகின் எண்ணற்ற பல தீமைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தவன் தன் மனைவியின் மீது அளப்பரிய அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்தான். தன்னுடைய ஆட்சிக்கு இடைஞ்சல் என்கிற காரணத்தினால் பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்த கொடூரம். அத்தகைய கொடூர குணம் படைத்த அந்த ஃபிரௌன் தன் மனைவியார் கேட்டார்கள் என்பதற்காக ஒரே ஒரு ஆண் குழந்தையை கொல்லாமல் விட்டுவிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனினுடைய மனைவி கோட்டையில் வாழ்ந்தவர்கள் ஒரு கடும் கொடும் மன்னனினுடைய நெருங்கிய அன்பிற்குரியவர்களாக இருந்தவர்கள். மகாராணி மாதிரியான வாழ்க்கை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அவர்களுக்கு இஸ்லாம் சென்று சேருகிறது. சத்தியத்தை விளக்குகிறார்கள். தன்னுடைய கணவரான தன்னுடைய அன்பிற்கு பாத்தியப்பட்டவரான அந்த ஃபிரௌன் ஒரு கொடுங்கோலன், அரக்கன், உலகுக்கு தனக்கு அன்பானவன். ஆனால் அவன் அசத்தியத்தில் இருக்கிறான். அவன் இறைவன் அல்ல. இதோ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறை தூது செய்தியை எடுத்து வைக்கிறார். இறைவன் இந்த அண்ட சராசரங்களையும் இந்த கொடுங்கோலனையும் இந்த உலகத்தையும் படைத்தவன் தான் என்று தெரிந்தவுடனே இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். ஏதா சும்மாவா கொடுங்கோலன் அன்போட அரவணைப்போட அவர்களை நடத்தினானா? எனது அருமை மனைவியே என்று சொன்னானா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அந்த படையினரும் ஃபிரௌனின் மனைவியை அந்த பெண்மணியை கொடுமைப்படுத்த தோன்றுகிறார்கள். ரப்பி புனிந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, கையேந்துகிறார்கள், இறைவா சுவனத்தில் எனக்காக ஒரு மாளிகையை ஏற்படுத்தி, சொர்க்கத்தை எனக்கு ஒரு கோட்டையை ஏற்படுத்தி, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி என்று கேட்டார்கள். ஏற்கனவே கோட்டையும் செல்வ செழிப்பிலும் மகாராணியாக செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த பெண்மணி அதை அனைத்தையும் தூக்கி உதறி எறிகிறார்கள். உலகத்தில் அந்த தருணத்தில் பாதுகாப்பான இடத்தில் வாழ்ந்த அந்த ஃபிரௌனின் மனைவி, இறைவா இந்த ஃபிரௌனின் துன்பத்திலிருந்தும் அவனுடைய சமூகத்தினுடைய துயரத்திலிருந்தும் அவனுடைய படையினரினுடைய துன்பத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்களே. எத்தகைய ஒரு உறுதி! அந்த சிந்தனை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறா? உண்மை சர்வசாதாரணமாக சிறுவனம் வழிகெடுக்கிறது, பொருளாதார வழிகெடுக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய வெளிப்பாடு என்ன? இரண்டாவது விஷயம்,
மார்க்கத்தின் மீது ஆர்வமின்மை. என்னத்த இஸ்லாம், என்னத்த தொழுக, என்னத்த மார்க்கம், எதை கடைபிடிச்சு என்ன கிடைக்க போகுது? தொழுக கணவனார் வீட்டு பள்ளியில போய் 5 பேர் தொழுகிறார், டெய்லி 2000 3000 சம்பளம் கிடைச்சிருமா? உள்ள காலையில மானசாந்து போறான், பள்ளியில போய் ஓடுறான், பள்ளியில போய் தொழுகிறான், சம்பாத்தியம் கிடைச்சிருமா? கணவன்களும் பிள்ளைகளும் பள்ளியின் தொடர்பை கொண்டிருப்பதனால் போறவங்க கொள்ளக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறார். என்ன பள்ளிகளில் போறீங்க கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார். ஏன் வேற கடன் போறீங்க கேட்க முடியுமா? கேட்பாங்களா? கையில காசை கொண்டு வந்துட்டா அமைதியாகும். அது சந்தோஷத்தை இன்பத்தை நமக்கு தந்தது. ஆனால் வணக்க வழிபாடுகளும் மார்க்கமும் நமக்கு மகிழ்ச்சியை தர மறுக்கிறது, தராது. வெளிப்படையாக இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது. மறுமையில் உள்ள விஷயம் நாம அதை கவனிக்கிறது இல்லை. நம்முடைய இல்லங்களை மன்னரைகளாக்கி நாமும் மார்க்கத்தை விட்டு தடுமாறி சிறு போன மூலங்க பெண்கள் வலைதளங்கள்ல, இணையதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, என்னென்னத்திலே கண்ட கருமாந்தரத்திலே எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சீரழிந்து சின்னாபின்னமாகிறது என்றால் என்ன காரணம்? ஹிஜாப் அணிந்துவிட்டு பாட்டு பாட போறார். திரைத்துறையில் இஸ்லாமிய பெண்களுடைய ஊடுருவல் இன்னைக்கு அதிகமாகி போச்சு. எதுக்கு? கூத்தடிக்கிறதா, கூத்தாடுறதுக்கா? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ரெடி பண்றான், டான்ஸ் ஆடுற மாதிரி, அதை பண்ற மாதிரி, இதை பண்ற மாதிரி. எதை இஸ்லாம் போதித்தது? எப்படிப்பட்ட பெண்களின் வரலாறுகளை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம்? எத்தகைய உன்னதமான வாழ்க்கையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது? அனைத்தும் இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. சஹாபிய பெண்மணிகளை யோசிச்சு பாருங்க. அவங்க சிந்தனையே, அவர்களுடைய ஆர்வமே நேர் எதிராக இருந்தது. போர்க்களம் பெண்களுக்கு கடமை இல்லை, போர் முடிய தேவையில்லை. சும்மா போர் முடியுங்க கிடையாது. எதிரிகள் அச்சுறுத்தினால், எதிரிகள் தாக்க வந்தால் போர் பண்ணியாகும் ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் இஸ்லாம் ஆண்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. ஆண்கள் கட்டாயம் கண்டிப்பா கலந்துக்கணும், பெண்கள் கலந்துக்க தேவையில்லை. சஹாபி பெண்மணி ஓடி வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஆண்களுக்கு மட்டும் என்ன போர்க்களத்து கடமை? எங்களுக்காக மட்டும் ஏன் கலந்துக்க கூடாது? அவர்கள் மட்டும் போர்க்களத்திலே பங்கு கொண்டு இறைவனுக்காக காயங்களை பெற்று ஷஹீதுகளாகி உறுதியாக செய்து சொர்க்கத்தை அடைவார்களா? எங்களுக்கு கிடையாதா? எங்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என்று வந்திருக்கிறார். எங்க போர்க்களத்துல போய் சண்டை போடாத, சிந்தனை வருமானவருக்கு. ஆண்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த சிந்தனை வருமா? ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்த மாதிரி ஆகி போச்சு, என்னன்னு தெரியல, ஒரு அநியாயம் நடந்துருச்சு, வாங்க போராட்டத்தை கலந்துக்குவாங்க, ஆர்ப்பாட்ட கலந்துக்குவாங்க. பேஸ்புக்ல பேசுவாரு, டீக்கடையில இருந்து பேசுவாரு, 4 பேரோட இருந்து பேசுவாரு. எப்படி இவர்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு? நாட்டுல அரசாங்கம் நடக்குதா இல்லையா? அதுவா இதுவா? சரி, வந்து 2 போராடுகிற ஜனநாயக நாட்டுல, ஜனநாயக வழியில அறவழியில போராடுகிற ஆள் வர மாட்டாங்க. ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை, வாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேட்டு வந்துருவோம். அது என்ன பிரச்சனை? போலீஸ் ஸ்டேஷன். உடனே நெருங்கிடுவாங்க. ஆண்களின் நிலையை இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சம் ஒரு போலீஸுக்கு சந்தித்து பேசுற மாதிரி, ஒரு போராட்ட காலத்துல, ஆர்ப்பாட்ட காலத்துல இருந்து போராட மாதிரி. அதிகபட்சம் ஒரு காவல்துறை கைது செய்தால் ஒரு மண்டபத்தில் வச்சு
சாயங்காலம் எதிர்கொண்டு போனாங்க, சாயங்காலம் விடுவான். இல்லை என்றால் ஏதோ ஒரு வழக்கு போடப்படும். அதை எதிர்கொள்வதற்கு துணிவு இருக்கிறதா? கோயில்களத்துக்கு போனா வந்த ஆட்கள் கம்மி, பதில 70 பேர் காணா, போனது 317 வந்தது அவங்க மைனஸ் ஆகி வர்றான். உடல் அதே மாதிரி தெரிகிறது, கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. கைகள் வெட்டப்பட்ட நிலையில் சஹாபாக்கள், உடலில் கூட காயங்களோட சஹாபாக்கள் வருகிறார்கள் தெரிகிறது. இருந்தாலும் சஹாபிய பெண்மணிகள் எங்கள் கடமைதாக ரசூலா சொல்றாங்க. அல்லா இல்லமா பெண்களுக்கு கடமை கிடையாது. அல் ஹஜ் மப்ரூர், நீங்க கடமையான ஹஜ்ஜ செய்யுங்க, உம்ராவை செய்யுங்க, அதுவே உங்களுக்கு கோடியினுடைய நன்மையை கொடுத்துரும். அல்லாஹ்வுடைய பாதையில போராட்ட நன்மையை கொடுத்துரும். அங்க போயிட்டு கடமையான அந்த சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய வெயில்ல குளிர்ல ஹஜ் உம்ராவும் செய்வது உங்களுக்கு போர் செய்வதற்குண்டான நன்மை. ரசூலா பெண்களை ஆசுவாசப்படுத்துறாங்க. அதோட விட்டாங்களா? சும்மா கேட்கணுமே, கேட்கணுன்றதுக்காக வேண்டி கேட்கல. எட்டி குடிக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு வச்சுக்கிட்டோம். அப்படி இல்ல, சஹாபிய பெண்மணிகள் அடுத்து சரி நாங்க போராடலாம் கூடாது, போர்க்களத்தில் தான் வரக்கூடாது, சண்டையெல்லாம் கூடாது, ஆயுத எழுதலாம் கூடாது, காயம் பெறக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு வரலாம்ல, தண்ணி எடுத்து கொடுக்க வரலாம்ல, அதற்காக வருகிறோம் என்று போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு பின்புலமாக, தங்களுடைய கணவன்மார்களுக்கு பின்புலமாக, தங்களுடைய சகோதரர்களுக்கு பின்புலமாக அந்த போர்க்களங்களில் நின்று காயம் பெற்றவர்களுக்கு உதவியாக, அங்கே அடிபட்டவர்களுக்கு மருத்துவம் செய்தவர்களாக சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்களே. அனுப்பணும், அதுக்கு ஒரு உறுதி வேணும்ல. கணவனார் சண்டையிட்டு இருப்பாரு, எப்ப நம்ம கணவனார் திரும்பி வருவாரா மாட்டாரா தெரியாது. அனசுபுரம் நபர் என்கிற சஹாபியினுடைய சகோதரி அழைச்சு வாங்க, நிறைய சஹாபாக்கள் மரணிச்சிருக்கிறாங்க, இதுல உங்களுடைய சகோதரர் அனஸ் எங்க இருக்கிறார்னு தெரியல, அவருடைய உடலை அடையாளம் காண முடியவில்லை, வந்து அடையாளம் காட்டுங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் என்றால் எத்தகைய நெஞ்சுறுதி ஈமானிய வலிமை அந்த பெண்களுக்கு இருந்திருக்கும். அது இன்றைக்கு இருக்கிற ஆண்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்துல இருக்குதா? பெண்களுக்கு அத்தகைய மார்க்கத்தின் மீது உண்டான ஆர்வம் இன்றைக்கு இருக்கிறதா? அதை விடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெண்கள் வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் இடத்தில் இருந்து அதிகமாக மார்க்க செய்திகளை அறிந்து கொள்கிறார்கள், எல்லா இடத்திலும் உங்களோட இருக்கிறாங்க, எங்களை மிகச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வோட 10 ஆண்கள் 5 ஆண்கள் இருக்கிறாங்களா? எல்லா பெண்களாலும் இயல்பாக நபிகளாரிடத்தில் போய் கேள்வி கேட்க முடியுமா? இயல்பாக ரசூலுல்லாஹ்வை அணுக முடியுமா? கஷ்டம். பெண்கள் குழுவா போறாங்க, எங்களுக்கும் ஒரு நாள் நியமிங்க, எங்களுக்கு நிலைமை புரியுது, ஆனால் எங்களுக்காக ஒரு நாளை நியமித்து எங்களுக்கென்று நீங்கள் போதனைகளை வழங்குங்கள். நாங்க கேட்டுக்கிறோம், நாங்க குர்ஆனை கேட்டு அறிஞ்சுக்கிறோம், நாங்க ஹதீஸ்களை அறிந்து கொள்கிறோம், பாருங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்களே. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்கிறா? மார்க்க செய்தியை சொல்வதற்காக நம்முடைய சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். எத்தனை பெண்கள் இங்க குடும்பத்துக்கு ஒரு பெண் வச்சாலும் என்ன கணக்குல வரணும்? அவ ஏன் அந்த ஏற்பாடு இல்ல? இதே நேரத்தில் இதே சமயத்துல எத்தனை வீணான தேவையற்ற நிகழ்வுகள் வீடுகள் அடங்கி இருக்கின்றது. எத்தனை வீடுகளை சீரியல் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? நமக்கு என்ன சீரியல் இப்ப டாப்ல போயிட்டு இருக்கு தெரியாது. சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பயம் நடக்குறான்? அப்படியா? யார் நடத்துறாமா? அவங்களா? 4 பேர்கள் உட்கார்ந்து இருக்கு, நல்லா நடத்துறாங்க. புறந்து பேசுறது, வண்டியை பார்த்து புறம் பேசுறது, ஓட்டுக்கு போறவங்க பார்த்து புறம் பேசுறது, பக்கத்துக்கு மூளையை பார்த்து புறம் பேசுறது, சீரியல நடக்கிறத வச்சு புறம் பேசுறது. எத்தனை வீணான தேவையற்ற செயல்கள்.
மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, அதை கடைபிடிப்பதற்கு, இன்றைக்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு இலகுவான வழிமுறைகள் இருந்தும் இல்லை. யோசிச்சு பாருங்க. நமது மாநாட்டை கூட அறிவிப்பு செய்திருக்கிறோம். பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று ஏகத்துவ எழுச்சியாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நடக்க போதாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாக வரலாறுகள், அவர்கள் செய்ய ஏகத்துவ புரட்சி, அவர்களை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதற்குண்டான சான்றுகள், மார்க்கத்தை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்கான சில கண்காட்சிகளை ஏற்பாடு அவர் செய்து வைக்க போறோம். அதே இது ஒரு பொருட்காட்சி, ஒரு கண்காட்சி போறாங்க. நம்ம ஒரு வருஷம் போடுறோம், போயிட்டு வந்து பேசக்கூடிய ஆட்களுடைய பேச்ச போயிருக்கும். என்னத்தை போட்டாங்க? 40 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபா வாங்குறாங்க. அதே 2 ராட்டணம், அதே 4 கடை, ஒரு அப்பள கடை, ஒரு புறா பச்சி கடை, ஒரு காளான் கடை, பானிபூரி கடை, எனக்கு 4 பொம்மையை கொண்டு வந்து வச்சாங்க. இதுக்கு போய் கூட வாங்குறாங்க. சொல்லிட்டு அடுத்த வாரமா திரும்பி கொண்டு போய் மாமா போயிட்டு வருவான். என்ன இருக்கிறாங்க அங்க? இறைவச்சம் இருக்க போதா? ஈமான் உங்களுக்கு வந்து சேர போகுதா? அவங்களுடைய குடும்பத்துக்கு பொருளாதார வளர்ச்சி மாறப்போகுதா? சும்மா சுத்தி பார்க்கணும். பெண்களுக்கு ஒரு தன்மை இருக்கு பாருங்க, வாங்குறாங்க வாங்கல, சும்மா சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய போறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம். வாங்குறது ஒரு சேலையா இருக்கும், 2 சேலையா இருக்கும். அது போற 10 நிமிஷத்திலே 1/4 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா சுத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அதை இதை எடுத்து அங்கிட்டு போய் அதை பாரு, அந்த ட்ரெஸ் வந்திருக்காங்க, இந்த ட்ரெஸ் வந்திருக்காங்க, என்னென்னமோ பேர் வச்சு, அது ராஜஸ்தானா, இது காஷ்மீரா, அது கன்னியாகுமரியா, இத்தனை தேவையற்ற விஷயங்களுக்கு நாம் செலவிடுகிற நேரத்தை மார்க்க செய்தியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம செலவிட்டிருக்கிறோமா? ஒரு காலகட்டத்தில் பெண்கள் பள்ளிகளை விட்டு தடுக்கப்பட்டார்கள். பொம்பளைகளுக்கு தருவாமா அப்படின்னா, அதனாலேயே சமூகம் அழிந்து நாசமா போச்சு. அதிலிருந்து மீட்டு எடுத்து வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சஹாபிய பெண்மணிகள் எடுத்துக்கங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை, அதிகாலை தொழுகை, சஹாபிய பெண்மணிகள் உங்களோடு வந்து நின்று தொழுவார்கள். யார் யார் தொழுதான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்? இருந்தாலும் லைட்டா இருந்துச்சு. 5:30 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு தொழுகக்கூடிய அந்த நேரத்துல வெளிச்சம் இருக்காது. சஹாபிய பெண்மணிகள் ஹிஜாபுடன் தொழுவாங்க. ஆண்கள் முன்னாடி தொழுதுகிட்டு இருப்பாங்க. தொழுது முடித்தால் சஹாபிய பெண்கள் இருந்து கலந்து போயிடுவாங்க. பெண்கள் வந்தார்கள் என்று தெரியும், யார் யார் வந்தார்கள் என்று தெரியாது. பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்ற கடமை இல்லை. நபிகளால் அனுமதித்தார்கள். பெண்களை பள்ளிக்கு அனுப்புவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று ஏவினார்கள். சஹாபிய பெண்மணிகள் பள்ளிக்கு வந்து தொழுதார்கள். இஷாவுடைய தொழுகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் அழைக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் எல்லாம் பள்ளியில தொழுகைக்காக வேண்டி வந்து காத்திருந்து தூங்கிவிட்டார்கள், குழந்தைகள் தூங்கிவிட்டது, வாங்க வந்து தொழுக வைங்க. அதிகாலை நேர தொழுகையிலும் இரவு நேர தொழுகையிலும் பள்ளியில் சஹாபிய பெண்மணிகள் தொழுதிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளில் போட்டி போட்டு நபிகளாரே அறிவுரை வழங்கக்கூடிய அளவிற்கு. ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்மணியை குறித்து ரசூலுல்லாஹி அறிமுகப்படுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இவங்க எப்படி தொழுவாங்க தெரியுமா? இவங்க எப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் போடுவாங்க இருக்கு. நீங்கள் சலிப்படையாதவரை அல்லாஹ் சலிப்படைவதில்லை. எதையும் அளவா வச்சுக்கங்க, லிமிட்டா வச்சுக்கங்க. எதுக்கு உங்களுக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், என்ன அப்படி சொல்றாங்க என்று எல்லை மீறி சென்றவர்களை வணக்க வழிபாடுகளை நபிகளார் தடுத்து நிறுத்தி ஏன் போதும் அப்படிங்கிறான். அல்லாஹ்வின் தூதரின் மனைவியார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பள்ளியில கையப்படுத்துகிறார், கால் கொடுத்த வலிச்சால பிடிச்சிருப்பேன். எதுக்கு அதை கண்ணுங்க வேண்டாம், கால் வலிச்சு வேண்டாம், கொஞ்சமா சொல்லுகிறார். இப்படி வணக்க வழிபாடுகளில் பேரார்வம் கொண்டவர்களாக சஹாபிய பெண்மணிகள். தான தர்மங்களை எடுத்துக்கங்க.
நபியாரின் மனைவியார் அவங்க குடும்ப நிலைகளை சொன்னோம். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரின் மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள், அவர்களோடு 2 குழந்தைகள் இருந்தார்கள். ஏதாவது சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கிறான்னு கேட்டாங்க. வீட்டுல முனே ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன். அந்த பெண்மணி தன்னுடைய 2 மகனுக்கும் ஒவ்வொன்றை கொடுத்து விட்டு தான் சாப்பிட நினைக்கையில் அந்த 2 பிள்ளைகளும் அந்த பேரித்தமிழத்தை சாப்பிட்டு பசி அடங்காம தன் தாயின் பேரித்தமிழத்தையும் பறித்துக் கொள்ள முயலுகிற பொழுது அந்த தாய் அதையும் பிரித்து இங்க கொண்டு அங்க கொண்டு கொடுக்கிறார். இந்த நிகழ்வு சொல்றாங்க, அவங்களோட சொல்ல போடுறாங்க ஒரு விஷயம். அடுத்து ஒரு பேரித்தமிழம் கொடுக்கிறது நபிகளாருடைய இல்லத்துல பேரிச்சம்பழம் கிடையாது, 3 பேரிச்சம்பழம் தான் இருக்கு. அந்த 3ஐயும் கொடுத்து விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தனை ஒரு உள்ளம் படைத்தவர்கள் பாருங்க. வாரி வழங்குவதில் வல்லதாக சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்கள், பெண்களே, உங்களை நரகத்தில் அதிகமாக பார்க்கிறேன், தான தர்மத்தை வாரி வழங்குங்க. காதுகளை கழுத்துகள் இருந்து போடுறான் நல்வழியில் செலவிடுவதற்காக. உம்மு தஹதா என்கிற பெண்மணி தன்னுடைய கணவனார் அபூ தஹதா என்பவர் சுவனத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்பதற்காக சுவனத்தை பார்த்ததில்லை, சுவனத்தில் இருக்கிற மரத்தை பார்த்ததில்லை, அவருடைய அளவு தெரியாது, அவருடைய நிலை தெரியாது. வீட்டுல போய் ஒரு 10 ரூபாய் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாலே அதுல 2 மொட்டையா இருந்துச்சுன்னா அழுக்கா இருந்துச்சுன்னா என்னத்த கருவேப்பிலை வாங்குறீங்க என்று கேட்க உலகத்துல தக்காளியில அந்த சுத்த தக்காளி இருக்கு, அதை எடுத்து காட்டி என்னத்தை உங்களுக்கு வாங்க தெரியுது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல சொர்க்கமா சொர்க்கத்துல மரமா என்பதின் காரணமாக தாங்கள் வசித்துக் கொண்டிருந்த தங்களின் வாழ்வாதாரமாக இருந்த ஒரு தோப்பை அல்லாஹ்வின் பாதையில் தானமாக கொடுத்து விட்டேன் என்று மனைவியிடத்தில் எந்த ஆலோசனையும் செய்யாமல் அந்த அபூ தஹதா என்கிற சஹாபி சொல்கிறார். மனைவி சொல்கிறார்கள், எப்படி அற்புதமான வியாபாரத்தை பண்ணிட்டு வந்தீங்க, இவ்வளவு நாள் நீங்க சம்பாதிச்சு வந்ததெல்லாம் சம்பாத்தியமா, இந்த வீட்டையே கொடுத்துட்டீங்களா, இந்த தோப்பையை கொடுத்துட்டீங்களா, அல்லாஹ்வுடைய பாதையை கொடுத்துட்டீங்களா, சொர்க்கத்தை வர இருக்கிறா. அல்ஹம்துலில்லாஹ். எத்தகைய உள்ளம் படைத்தவர்கள் அவர்கள். மார்க்கத்தின் மீதும் மறுமையின் மீதும் எத்தகைய ஆழமான ஈடுபாடு இருந்தால் இப்படிப்பட்டவர்களாக ஒழுக்க செய்திகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் நிலை. அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இருக்கிறான், சஹாபிய பெண்மணிகள், பெண்களே, கொள்ளில் முஃமினீன், முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய மார்புகளின் மீது முக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், யஹ்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபர்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களின் கற்புகளை பேணிக் கொள்ளட்டும், ஆடை ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொன்னவுடனே சஹாபிய பெண்மணி அப்படி ஆடை கிடையாது, முட்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய உடலை சுற்றி தங்களுடைய பாகங்களை மறைந்து அதை பிடிக்கிறார். ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரார், அல்லாஹ்வின் தூதரே, வலிப்பு நோயால் நான் பாதிக்கப்படுகிறேன், ஆனால் உள்ளுரமா இருக்குது, ஆடையெல்லாம் வழங்கி போயிருது, அல்லாஹ்விடத்துல கையேந்துங்களை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சரிமா நான் கேட்கிறேன், அல்லாஹ் அதை உங்களுக்கு சிப்பாவ பரிபூரணத்தை குணத்தை வழங்கிடுவான், ஆனால் நீங்கள் அந்த வலிப்பு நோயை பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொல்லுவோம். அப்ப அந்த பெண்மணி திரும்பி சொல்றாங்க, அப்ப பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய நான் பொறுத்துக்கிறேன், ஆனால் அப்படி நான் வலிப்பு நோயால் வீழுகிற பொழுது என்னுடைய ஆடை விலகி விடுகிறது, அந்நியர்களின் பார்வை என் மீது படுகிறது, ஆனால் அந்த நிலையை மட்டும் மாற்றுறதுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, அப்படி முடிந்தா ஆடை விலகாம இருக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்துல கையேந்துங்களேன். அல்லாஹ்வுடைய அதற்காக கையேந்தினான். இத்தகைய ஒழுக்கம் மிகுந்த சஹாபிய பெண்மணியினுடைய
வரலாற்றில் அவர்களுடைய பெயர்களை வைத்த அவர்களுடைய வம்சாவளிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகளினுடைய ஒழுக்க நிலை இன்றைக்கு என்ன யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஹிஜாப் இன்றைக்கு இன்னைக்கு தேடி தேடி அலங்காரமா ஆடையா உள்ளணிந்திருக்கக்கூடிய ஆடையை விட வெளியே நம்முடைய உடலை மறைப்பதற்கும் நம்முடைய அலங்காரங்களை மறைப்பதற்காகவும் அணியக்கூடிய அந்த ஆடை கவர்ந்திருக்கக்கூடிய ஆடையாக இருக்கிறது. அந்நியர்களை அத்தகைய ஆடை அணிகிறது. பார்வை என்பது வெறுமனை தாழ்த்திக்கிறது மட்டுமா? பார்வைகளை தாழ்த்தணும், கற்பை பேணணும், ஆடை ஒழுக்கத்தையும் அந்நியர்களை பார்க்கிற பொழுது கண்ணிய மிகுந்த கண்ணியத்தால் உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். குழைந்து பேசுகிறது, சிரித்து பேசுறது, அதையே அல்வா மாறி பேசுறது எவன்ட்ட? அந்நியர்கள்ட்ட. கடையில வியாபாரம் பண்ணும் பொழுது டெலிவரிக்காரன்ட்ட அவன்ட்ட இவன்ட்ட யாரவ? அண்ணன் சொல்லி பேசுவீங்க, தம்பி சொல்லி பேசுவீங்க, ஐயா சொல்லி என்னமோ சொல்லி பேசுவீங்க. அவன் ஐயாவா? அவங்களுக்கு அத்தாவா? அவங்களுக்கு தம்பியா? அவங்களுக்கு அண்ணனா? அத்தகைய இயல்பாக ஆண்களுடைய உள்ளம் பெண்கள் குறைந்து பேசினால், சிரித்து பேசினால், ஏதேனும் வாய்ப்புகளை வழங்கினால் அதன் மூலமாக அத்துமீறுவதற்கு அதை வழியாக எடுத்துக் கொள்வதற்கு அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்றால் அந்த வழியை கொடுக்கிறது ஒரு தீர்வுள்ள பெண்மணியினுடைய, ஒரு ஏகத்துவ பெண்மணியினுடைய, ஒரு இஸ்லாமிய பெண்மணியினுடைய நிலையாக இருக்க முடியுமா? தன்னுடைய கணவருக்கு சொந்தமான அழகை தன்னுடைய குடும்பத்தார்கள், இரத்த வந்த உறவுகள், தன்னுடைய அக்கா மக, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். அதை பொதுவெளியில் இன்றைக்கு அம்பலப்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலை இருக்கிற. இஷா துறைக்கு வரக்கூடிய நேரத்தில், இரவு நேரத்தில் நறுமணம் பூசக்கூடிய பெண்களை நபிகளால் உபச்சாரியோடு ஒப்பிட்டார்கள். இன்றைக்கு நறுமணத்தை நம்ம பெண்கள் அடிச்சு போறத பார்த்தா வண்டி போது பின்னாடி நறுமணம் இருக்கு. என்னோட சுமல் இது என்ன வாசம்? வீட்டுக்குள்ள இருக்கிற போது எப்படியோ இருக்கிறது, வெளியே சுத்தும் போது அவ்வளவு முகத்தில் அவ்வளவு அலங்காரம், ஆடைகள் அவ்வளவு அலங்காரம், ரோட்டை பரத்தி கூட்டிக்கிட்டே போறது, ஓலா குறைக்கு வளரக்கூடிய அந்த பிள்ளைக்கும் பிஞ்சுக்கும் கொடுக்கிற ஆடை மோசமான ஆடை. எப்ப அந்த பிள்ளை ஒழுக்கத்தை கத்துக்கும்? நீங்க சின்ன பிள்ளையா அறகுறா 4 வயசு பிள்ளைதானே, 2 வயசு பிள்ளைதானே, அந்த பிள்ளைக்கே ஒழுக்கமான நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஆடையை போட்டு கொடுங்க. அதுக்கு சிறு வயதிலேயே அறகுற ஆடையை போட்டு கொடுத்தா அதுக்கு எப்படி மண்டையில பதியும்? ஏமா நீ தான் சின்ன வயசுல இப்படி ஒரு ஆடையை கொடுத்த, இப்ப என்னத்தை போடாதுங்கிற தோணாதா? சிறு வயதிலே இதுதான் இஸ்லாம், இதுதான் ஹிஜாப், இதுதான் ஜிஹாப், இதுதான் பெண்ணொழுக்கம், இஸ்லாம் இப்படிதான் ஆண்களுக்கு பேச சொல்கிறது, இப்படிதான் நடந்து கொள்ள சொல்கிறது என்கிற ஒழுக்கம் மிகுந்த பெண்களாக நம்முடைய பெண்கள் வளர வேண்டும் என்றால் சஹாபிய பெண்மணியினுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகளில் சீர்மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என்றால், நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் என்றால் சஹாபிய பெண்மணியினுடைய வாழ்க்கை ஏகத்துவ உறுதி மிகுந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை. இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் பல இஸ்லாமிய பெண்மணிகள் எத்தனையோ அத்துமீறல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். காசாவில இன்னும் பல அநியாயக்காரர்களால், அக்கிரமக்காரர்களால் எங்கெல்லாம் இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ, பாலியல் அத்துமீறல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய நிலையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாம். அவருடைய உறுதியெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாம். சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டாம். அப்படி சிந்தித்தவர்களாக நாம் இருந்தால், அத்தகைய பெண்மணிகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொண்டால், நாமும் சீர்மிகுந்தவர்களாக நம்முடைய பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் நம்முடைய தகப்பன்மார்களையும் சீர்மிகுந்தவர்களாக உருவாக்கக்கூடியவர்களாக நம்மால் மாற முடியும் என்பதை உணர்ந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள முடியும்.
நாளை மறுமையில் சுமணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தகைய ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்வோரே. அதே போன்று நம்முடைய பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி என்று இப்ராஹிம் ஏகத்துவ எழுச்சியாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த மாநாடை வைத்திருக்கிறோம். அதையும் சகோதரிகள் தங்களுடைய மனதிலே வைத்துக் கொண்டு, சகோதரர்கள் தங்களுடைய மனதிலே வைத்துக் கொண்டு தங்களுடைய சொந்த பந்தங்களோடு அந்த நிகழ்விற்கு வந்து சேருமாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதர சகோதரிகளும் துஆவை ஓதிக்கொண்டு கடந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.